என்ன பாக்குறீங்க? பழைய வீடு தான், இப்ப இடிச்சு கட்டினது. ஆ, ஆ, ஆ. ஆ, இவங்க நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னோட மூத்த பையன் கிருபா. வணக்கம். இது என்னோட 2வது பையன் திவாகர். வணக்கம். ம். நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணப்போ எங்க தரகர் தான் இந்த ஊர்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு. சரி சரி. பையன் என்ன சொன்னாருன்னா, படிச்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னோம். என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இந்த கிராமத்திலேயே காலேஜ் போய் படிச்சு பட்டம் வாங்கினது என் தங்கச்சி மட்டும்தான். ரொம்ப தங்கமான பொண்ணு. அதுல பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா என் பொண்ணு நல்ல விதமா புத்திசாலித்தனமா படிச்சதுனால அவன் அண்ணன் கிருபா தான் மேற்கொண்டு படிக்கட்டும்னு சொன்னான். அதனால தான் நாங்களும் படிக்க வச்சோம். ஆனா பாருங்க, அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்காக தானே நீங்க தேடி வந்திருக்கீங்க. இருக்காதா? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லா பசங்களும் படிச்ச பொண்ணு தான் கட்டணும்னு சொல்ல போறாங்க. ஆமா ஆமா. உங்க பசங்க தங்கச்சியை படிக்க வைக்க சொல்லி நல்ல யோசனை தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க பாக்கலாம். அம்மா மஞ்சு, உடனே வர சொல்லுமா. சரிங்க ஐயா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளு. என்னவா? பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்காடா? பையனுக்கும் எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. இருப்பா, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கானு? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிற முடிவை என் தங்கச்சி தட்டி கழிக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்வோம். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் தங்கச்சிக்கு 100% பிடிச்ச மாதிரி தான். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். என்கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம இவங்களா பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்களே. அப்படின்னா இந்த நல்ல நேரத்திலேயே தட்டை மாத்தி கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரி.